पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीश सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் முதல் பாதம் சமாதி பாதம். இந்த சமாதி பாதத்தில் நேற்று 40வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 40வது சூத்திரத்தில் என்ன பார்த்தோம்? பரமாணு பரம மகத்வாந்தோ அஸ்ய வசீகாரः அப்படின்னு சூத்திரம் பார்த்துருக்கோம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சவிதர்க்கம் நிருபிதர்க்கம் சவிச்சாரம் நிருவிச்சாரம் சாஸ்மிதா சானந்தம் சாஸ்மிதா இந்த சாஸ்மிதா வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப சட்டிலாக இருக்கிறது, ரொம்ப சட்டில் எது அப்படின்னா நம்மளுடைய அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்துக்கு போயிட்டு எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பான்? ஒரு விக்கிரகத்தை வச்சு ட்ராவல் பண்ணியிருப்பான். ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தையோ இல்லை சிவலிங்கத்தையோ வச்சுக்கிட்டு அப்போ ஸ்தூலத்திலிருந்து எது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கான்? ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிற அகங்கார தத்துவம் வரைக்கும் போயிருப்பான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? இதை எல்லாத்தையும் ஈஸியாக அவனால் வேகமாக கிராஸ் பண்ணி போக முடியும். திடீர்னு ஒரு விக்கிரகத்தை பார்த்தோன்னே க்ஷண நேரத்தில் அவனால் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி எங்கே போக முடியும்? சாஸ்மிதா வரைக்கும் போக முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன காரியத்தை புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும்
ஏற்கனவே அதை ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைஃபாய்டு வந்துச்சு. ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு. அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணை இப்படி பார்த்தார். டைஃபாய்டு மலேரியா ரெண்டும் இருக்குது. கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தார். நாக்கு நீட்ட சொன்னேன். நாக்கு நீட்டினோன்னே அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு டைஃபாய்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்ன நினைக்கிறேன், டைஃபாய்டு தான் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். அதாவது பிளட் டெஸ்ட்டு போகலை, யூரின் டெஸ்ட்டு போகலை, எதுவுமே பார்க்கல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலையே, லேபுக்கு இப்போ தானே போகுது, லேபுக்கு அதுக்கப்புறம் தான் லேபுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி லேபிலேருந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னீங்க அப்படின்னு வரும்போது அவர் சொன்னார், சாமி நான் 30 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊரில் இருக்கிற எல்லா டைஃபாய்டு மலேரியா பேஷண்ட்டும் என்கிட்ட தான் வந்திருக்காங்க. அப்போ பார்த்து ப்ராக்டிஸ் ஆக 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 நீங்கள் லேப் ரிப்போர்ட்டுக்கு போகாமையே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாத்திரத்தை சொல்ல முடியும். இதே புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 8-10 சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. 8-10 சிம்டம்ஸ் இருந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து நார்மல் ஃபீவரா இல்லை வேறு ஏதாவது ஃபீவரா, உண்மையிலேயே டைஃபாய்டு தானா மலேரியா தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 3 நாள் டேப்லெட் கொடுத்து அனுப்பிட்டு திரும்ப 3 நாள் கழித்து வந்ததுக்கு பிறகு லேப் ரிப்போர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கா? 30 வயசில் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் 90 வயசில் ஒருத்தர் டயக்னைஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமோ. இதே மாதிரி ஒருத்தன் சவிதர்க்கத்திலிருந்து சாஸ்மிதா சமாபத்தி அடைகிற வரைக்கும் எவ்வளோ டைம் கொடுத்துருப்பான்? ஒரு 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், 20-30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண மாத்திரத்தில் அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூலமாக இருக்கிற விக்கிரகத்தை பார்த்த உடனேயே டக் 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 டக்குன்னு என்ன ஆகும், சவிதர்க்கம் சம்பவிக்கும். டக்குன்னு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிர்வித்தர்க்கம், அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. அவனால் வந்து ஜெட்டு வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மிதாவை பிராப்தி பண்ண முடியும். திரும்ப சாஸ்மிதாவிலேருந்து சவிதர்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் திரும்பவும் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ மேலே கீழே இப்படி ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா பரமாணுன்றது சாஸ்மிதா அகங்கார தத்துவம். அதுலேயே பரம மகத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மகத். இந்த விக்கிரகத்து வரைக்கும் வந்தவனுக்கு அடுத்தடுத்து அவன் என்ன பண்ண போகிறான், ஒரு இதில் விக்கிரகத்தில் இருக்கிற பிருத்திவி தத்துவம் தான் இந்த மொத்த பிருத்திவி தத்துவம்னு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பிருத்திவியிலையும் அவனால் என்ன பண்ண முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக இருக்க அதையும் பெருசாக இருக்கிற ஜலம், அதையும் பெருசாக இருக்கிற அதை காட்டிலும் பெருசாக இருக்கிற அக்னி, அதை காட்டிலும் பெருசாக இருக்கிற வாயு, அதை காட்டிலும் பெருசாக இருக்கிற ஆகாசம் அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனால் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ண முடியும், சமாதி வரைக்கும் போக முடியும். அப்போது இருக்கிறத சூக்ஷ்மம் அகங்கார தத்துவம், இருக்கிறதுலையே பெருசு ஆகாச தத்துவம், இதில் எல்லாத்துலேயும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண முடியும், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சு. அந்த நிலையில் அவனுக்கு என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, இதெல்லாம் பார்க்காத வரைக்கும் தான் நமக்கு மோகம். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்திரி பார்க்கல, கங்கோத்திரிக்கு மேலே கோமுக்கு பார்க்கல, கோமுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா தப்போவனம் இருக்குது, அதை பார்க்கலன்னு வச்சுங்களேன், ஒரு மோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அதால் தான் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன், யாராவது ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து கையில் கொடுத்துட்றேன். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கையில் கொடுத்துருவேன். எதுக்கு ஜி அப்படின்னு கேட்டால், மோக பங்கம் ஆகணும் அப்படின்னு. மோக பங்கம்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து ஒரு கல்பனை இருக்கும், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்னவோ இருக்குமோ அப்படின்னு. நமக்கு வந்து கையில் கிடைச்சோன்னே, ஓ இவ்வளவு தானாச்சு, இதுக்கு தானா இவ்வளோ ஆசைப்பட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கையில் வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், அது எந்த வஸ்துவாக இருந்தாலும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், மேலே பார்க்காத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சது அவனுக்கு அடையப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன, இவ்வளவுதான் இதோட லிமிட்டேஷன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், எந்த வஸ்துவாக இருந்தாலும். அப்போ பார்க்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் சூக்ஷ்மத்திலிருந்து மகத்தத்துவம் வரைக்கும் பெருசுக்கு பெருசாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் அவனுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா யதார்த்த சுரூபம் தெரியும். தெரிஞ்சதுனால அவனுக்கு வைராக்கியம் சம்பவிக்கும்.
இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் அவனுக்கு வைராக்கியம் சம்பவிக்கும். அதுக்கு பேர் வசீகார வைராக்கியம், அபர வைராக்கியம் அப்படின்னு பேர். அப்படின்னு 40வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 41வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது சூத்திரம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் ஒரு சின்ன பாஷ்ய பண்றார். அத லப்தஸ்திதிகஸ்ய சேதசா. லப்தஸ்திதிகஸ்யன்னா என்ன அர்த்தம்? சேத்தசக சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லப்தஸ்திதிகஸ்ய, லப்தஸ்திதி கிடைச்சாச்சு. லப்தஸ்திதினா என்ன அர்த்தம்? அவன் ஸ்திதியை அடைந்து விட்டான். எதுல வேணாலும் இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அதுல பிரதிஷ்டா பண்ண முடியும். எதுல வேணாலும் பின் பாயிண்ட். நம்ம சொல்றோம்ல, ஒரு கண்ணை மூடி வந்து த்ராட்டட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டாட் வச்சு அந்த டாட்டை பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். யாராவது வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஆட்டோ சவுண்டு கேட்கும், அதுக்கு போயிடும். அப்புறம் வந்து கீரைன்னு கீரையை விற்றுக்கிட்டு வருவாங்க, காய் விற்றுக்கிட்டு வருவாங்க, அவங்க பின்னாடி ஓடிடும். அப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சது டாட்டு. அந்த பிளாக் டாட்டை பார்க்கறதுக்கு பதிலாக வேற எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் தெரியும் நமக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் பண்ணுவோம், சாமிக்கு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும்னு. அதுக்கு நடுவில் இந்த மனசு என்ன பண்ணும்? டும்னு வேற எங்கெங்கேயோ போயிட்டு வரும். நான் எதையாவது எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம என்ன பண்ணுவோம்? விஷயத்தை விட்டுட்டு எக்ஸாம்பிள் பின்னாடியே ட்ராவல் பண்ணிடுவோம். பெரிய ப்ராப்ளம் அதான். எனக்கு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை சொல்கிறது ரொம்ப பயம். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா ரொம்ப பயம். ஏன்னா எல்லாத்துக்கும் வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறோமோ கதை சொல்கிறோமோ அதை விட்டுருவோம். கதை பின்னாடி போயிடும் எல்லாம். மறுநாள் ஃபோன் பண்ணி, சாமி நீங்கள் அந்த கதை சொன்னீங்களே சாமி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ, எதுக்காக சொன்னமோ அதை விட்டுட்டீங்களே. திருஷ்டாந்தம் வந்து தாஷ்டாந்தத்துக்காக சொல்லப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் பாயிண்ட்டை நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆயிடுச்சா. அப்போ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஒருத்தனுக்கு அதில் நிபுணத்துவம் வந்துருச்சு அப்படின்னா, அதுதான் இங்கே சொல்லுது. அதை பிறகு லப்த ஸ்திதி கசிய ஸ்திதி பதம் லபத்தே அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். மனசக பிரவருத்தி உட்பன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி உற்பத்தியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மனசை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணி பின் பாயிண்ட்ல நிற்க முடியும் அப்படின்னு ஒருத்தனுக்கு சேத்தசக, ஒருத்தனுடைய சித்தத்துக்கு அந்த தன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா, மனசு ஏகாகிர சித்தத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா, கிம் ஸ்வரூபா, அவனுடைய அந்த சித்தத்தோட சொரூபம் என்னவா இருக்கும்? அந்த மனசோட சொரூபம் அந்த இடத்துல எப்படி இருக்கும்? கிம் விஷயாவா, அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை உடையதா இருக்கும் அப்படின்னு சமாபத்தி ரீதி. எந்த விஷயத்தை பற்றின சமாபத்தின சமாதின்னு அர்த்தம். எந்த விஷயத்தை பற்றின சமாதி கிடைக்கும் அதுக்கு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, தது உச்சதே, ஸ்திதி பதத்தை அடைந்த ஃபோக்கஸ்டா பின் பாயிண்ட் அடைஞ்ச அந்த மனசோட சொரூபம் என்ன, அது எந்த சமாதியை அடைந்திருக்கிறது என்று இந்த 41வது சூத்திரம் நமக்கு சொல்ல போகுது. பார்த்து, க்ஷீணவிருத்தேர் அபிஜாத்தஸ்யேவ மனேர் க்ஷீணவிருத்தேர் அபிஜாத்தஸ்யேவ மனேர் கிரகீத்ரு கிரகண கிராஹ்யேஷு தத்ஸ்த ததஞ்சனதா சமாபத்திஹ க்ஷீணவிருத்தேர் அபிஜாத்தஸ்யேவ மனேர் கிரகீத்ரு கிரகண கிராஹ்யேஷு தத்ஸ்த ததஞ்சனதா சமாபத்திஹ. முக்கியமான சூத்திரம் இது. எல்லா சமாதியையும் இப்போ நம்ம சவித்தர்க்கம் நிறுவித்தர்க்கம் சொல்கிறோம்ல, இதை எல்லாத்தையும் இந்த சூத்திரத்தில் சொல்லிடுது. எனது க்ஷீணவிருத்தேர், க்ஷீணவிருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மனசில் உண்டாகக்கூடிய விற்த்திகள் எல்லாம் நாசமாச்சு. அப்படின்னா நாசமாச்சுன்னா என்னாகும்? நம்ம ஏற்கனவே வேதாந்தத்தில் படிச்சிருக்கோம். சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த சமம்னு சொல்லக்கூடியதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா
வேதாந்தத்தை சொல்லும்போது ஷமஹா கஹா தத்துவபோதத்தில் இருக்கு. ஷமம்னா என்ன? மனோ நிகிரகா, மனசோட நிகிரகம். அதே நேரத்தில் சமாதானம்னா என்ன அப்படின்னா சித்தை காகிரதா. சமாதானம்ன்றதுக்கு அர்த்தம் சித்த ஏகாகிரதா. இதான் சமத்திலிருந்து சமாதானம் வர்றதுதான் இந்த அபியாசங்கள் எல்லாம். இப்ப நம்ம பார்த்துருக்கோமே, முதல்ல ஒரு விக்கிரகத்தை எடுத்து வச்சு அபியாசம் பண்றோம். வேற எதுலையும் சித்தம் போகாம, எண்ணங்கள் வேற பக்கம் போகாம, எண்ணங்களை ஒரே விஷயத்துல குவிச்சு குவிச்சு ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அபியாசம் பண்றோம். அப்படி பண்ணும்போது இன்டைரக்டா என்ன நடக்குது? ஒன்றுத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போதே மற்ற விஷயங்களோட விற்பி, மற்ற விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்க மனோவிற்த்திகள் பிரேக் ஆகுதா? அப்போ சித்த விற்பி நிரோதம் நம்ம இந்த அபியாசம் பண்ணும் போதே நடக்குது. இது சாதனா காலம் அப்படின்னு பேர். இது சாதனா பண்ணி 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 மெதுவாக மெச்சூரிட்டி ஆகுமா? ஒரு நல்ல மெச்சூரிட்டி ஆக ஆக சமாதானம் சொல்லக்கூடிய சமாதியை அடையும். எந்தெந்த விஷயத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றோமோ அதோட இந்த சித்தம் என்னாகும்? ஒன்றாயிடும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? சமாதி அப்படின்னு பேர். அப்ப ஆச்சாரியர் சொல்றார், க்ஷீணவிருத்தேகே சித்தஸ்ய. சித்தஸ்யன்னு இல்லை, நம்ம போட்டுக்கணும். விற்த்திகள் பார்த்தீங்கன்னா க்ஷீணமாச்சு அப்படின்னா, விற்த்திகள் பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவா விலகி போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி இருக்கும் சித்தம்? விற்த்திகள் இல்லாத சித்தம் எப்படி இருக்கும்? வேதாந்தத்தில் அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? அமனிபாவம், மனமற்ற நிலை சொல்லியிருக்கமா? உண்மணி பாவம். இந்த இடத்துல அமனி பாவம் எடுக்காதீங்க, உண்மணி பாவத்தை எடுங்க. உண்மணி பாவம்னா என்ன அர்த்தம்? சித்தத்துல விற்த்திகள் இல்லை, ஆனா அது எப்படி இருக்கு? சித்தத்துல விற்த்திகள் இல்லை அப்படின்னா அபிஜாத்தஸ்ய இவ மனேகே. அபிஜாத்தஸ்ய அப்படின்னா ரொம்ப புதுசா உண்டான மணி போடுற. அபிஜாத்தம்னா புதுசா, நியூ, புதுசா உண்டான மணி. என்ன மணி? ஸ்பட்டிக மணி. பூமியிலிருந்து ஒரு நல்ல ஸ்பட்டிக மணியை பார்த்தீங்கன்னா தோண்டி வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்த மணி எப்படி இருக்கும் அப்படின்னா 100% பார்த்தீங்கன்னா பியூரா இருக்கிறது. நிறைய மணியில பார்த்தீங்கன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு சுத்த மணி எப்படி இருக்கும்? ஸ்பட்டிகலிங்கம். ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒரு தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி எடுத்து அந்த ஸ்பட்டிக மணி எடுத்து உள்ள போட்டீங்கன்னா தெரியாம போயிடும். அப்பதான் அந்த ஸ்பட்டிக மணி கரெக்டான ஸ்பட்டிக மணி. அதுல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, அந்த தண்ணியில அந்த மணி இருக்கிறது தெரியுது அப்படின்னா அந்த மணி பியூர் இல்லை, இம்பியூரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சித்தம் பார்த்தீங்கன்னா எல்லா தாட்டையும் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகும்? நல்ல ஸ்பட்டிக மணி போல கிளியரா ஆயிடும், கிறிஸ்டல் கிளியரா ஆயிடும். ஆனதுக்கு பிறகு அது என்ன பண்ணும்? மணி போன்று அபிஜாத்தஸ்ய மனேர் இவ, அந்த ஸ்பட்டிக மணி புது ஸ்பட்டிக மணி மாதிரி என்ன ஆயிடும்? டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். பியூரா டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, எதோட அந்த மணியை வைக்கிறீங்களோ அதோட அந்த கலர் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரியும். சிதம்பரம் நடராஜர் டெய்லி என்ன பண்றாங்க? ஸ்பட்டிகலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி நமக்கு ஆராதனை பண்ற போய் பார்க்கலாம். அப்ப ஸ்பட்டிக மணிக்கு பக்கத்துல ரெட் கலர் செம்பருத்தியை வச்சா நம்ம பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பின்னாடி ரெட் கலர் இருக்கு. அப்ப நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது ஸ்பட்டிகலிங்கம் எப்படி தெரியும்? ரெட் கலர் ஸ்பட்டிக மணியா தெரியும். அதே நேரத்துல மஞ்சள் கலர் பூ வச்சாங்கன்னா மஞ்சள் கலரா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வச்சா ஆரஞ்சா தெரியும். ஒயிட் கலர் வச்சா, மல்லிகைப்பூ ஏதாவது வச்சா ஒயிட் கலரா தெரியும். அப்ப எந்த எந்த கலர் பின்னாடி வைக்கிறாங்களோ அந்த ஸ்பட்டிகம் என்னவாயிடுது? அந்தந்த கலரா மாறி விடுகிறது. மாறிச்சா? மாறல, தெரியுது. அதே மாதிரி இந்த சித்தம்ன்றது ஸ்பட்டிகலிங்கம் மாதிரி
ரொம்ப தெளிவா ஆயிடுச்சு அப்படின்னா என்னாகும், இந்த சித்தத்தை எது பக்கத்துல நீங்க வச்சீங்களோ அது மயமா இந்த சித்தம் தெரியும். எதுல வைக்கலாம்? முதல்ல கிரகீத்ரு, கிரகீத்ரு சமாபத்தின்னு பேர். கிரகீத்ருனா யாரு? மெடிடேட்டர். யாரு மெடிடேட்டர்? அகங்காரம், நான் மெடிடேட் பண்றவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, மெடிடேட்டர். அகங்காரம் இருக்கா? ஆமா, அகங்காரம் இருக்கிறதுனால தானே மெடிடேட் பண்றோம். நான் கர்த்தா, நான் மெடிடேட் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட தானே மெடிடேஷன் நடக்குது. அப்ப அந்த அகங்காரம் இருக்குல்ல, அதுதான் கிரகீத்ருன்னு பேர். பார்ப்பவன், மெடிடேட் பண்றவன், அறிபவன். அந்த அறிபவனுக்கு பக்கத்துல இந்த சித்தத்தை நீங்க வச்சீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? சித்தம் ஸ்பட்டிகமணி மாதிரி இருக்கு, பக்கத்துல அகங்காரம் இருக்கு. அப்ப இந்த சித்தம் எப்படி இருக்கும்? அகங்காரத்தோடு ஒன்றுபட்டு வேறில்லாததா அதே மாதிரி ஆயிடும். அதுக்கு பேர் தான் சித்தம் வேற அகங்கார தத்துவம் வேறன்னு இல்லாம ரெண்டும் ஒன்னான மாதிரி ஆச்சு. அப்படின்னா ஸ்பட்டிகலிங்கத்தை தனி, ஜலம் தனி. இந்த ஜலத்துல ஸ்பட்டிகலிங்கத்தை போட்டா என்னாச்சு? வேற இல்லாம போச்சு. அது மாதிரி இந்த சித்தம் இந்த அகங்கார தத்துவத்தோடு ஒன்றப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சமாதி? அப்படின்னா கிரகீத்ரு சமாபத்தின்னு பேர். அந்த கிரகீத்ரு சமாபத்தியில எது இருக்கு? சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம். கிரகீத்ரு சமாபத்தி டெக்னிக்கல் டெர்மினாலஜி. அதுல இருக்கிற தத்துவம் எது? அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம். அதோட இந்த சித்தம் சேர்ந்தோன என்ன நடந்துருது? சாஸ்மிதா சமாபத்தி. அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தோடு சேர்ந்து சித்தம் ஒன்றுபட்ட நிலையை அடைஞ்சா அதுக்கு பேர் சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேர். அடிச்சா கிரகீத்ரு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த சித்தத்தை தூக்கி எதுல ஃபோக்கஸ் பண்றேன்? கிரகீத்ரு கிரகண. ரெண்டாவது என்னது? கிரகண. கிரகணனா என்ன அர்த்தம்? இன்ஸ்ட்ருமெண்ட். எது இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட், மனசு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ நான் என்ன பண்றேன்? மனசுக்கு பக்கத்துல என் சித்தத்தை மனசையே நான் மனசை பார்க்கிறேன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? இந்த சித்தம் மனசு மாதிரி ஆகிவிடும். அதுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா கிரகண சமாபத்தி. இந்த சித்தம் மனசு மாதிரி டிஃபரன்ஸ் இல்லாம மனசு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கிரகண சமாபத்தி. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேர் வச்சிருக்கோம்? ஆனந்த சானந்த சமாபத்தி அப்படின்னு பேர். இதுலயே இந்த கிரகணத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, மனசும் இருக்கு இந்திரியங்களும் இருக்கு. அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, கண்ணையே ஃபோக்கஸ் பண்றீங்க. கண்ணுல இருக்க இந்திரியம் இருக்குல்ல, என்ன பண்றது? நான் ஏற்கனவே சொன்னல, எந்த பாபா சொல்லியிருக்கேன்? 2 நாள் ஒடியா பாபாவோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்? அந்த தக்ஷிண அக்ஷினி புருஷன் அந்த வித்யா அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நான் எதாவது முடிஞ்சா அனுப்புறேன், நான் மறந்துட்டேன், அனுப்புறேன். அவர் கண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், இந்த கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த கண்ணில் ரைட் சைடு கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக உங்கள் சித்தம் கண்ணாவே மாறிடும். காதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, காது இந்திரியத்தில், ஸ்ரோத்திர இந்திரியம். இந்த சித்தம் ஸ்ரோத்திர இந்திரியாமே மெர்ஜாயிடும். அது அப்புறம் ஸ்மெல்லை இது பண்ணுறீங்க, கிராண இந்திரியம். இந்த கிராண இந்திரியத்தை இது பண்ணக்கூடிய இந்த மூக்காவே இந்த சித்தம் என்ன ஆகிடும்? ஒன்றாயிடும். இது மாதிரி அதோட அது ஒன்று கலந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர்? பஞ்ச இந்திரியங்கள், அதுக்கப்புறம் மனசு, இதோட ஒன்றுபட்ட நிலையை அடைஞ்சதுன்னா கிரகண சமாபத்தி. டெக்னிக்கலா அதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சானந்த சமாபத்தி. இது அடைஞ்சா என்ன ஆகுதுங்களா? மைசூர் பாக்கு சாப்பிடவே வேணும். மைசூர் பாக்கு அப்படின்னு இந்த நாக்குல பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டு வந்துச்சுன்னா போதும், மைசூர் பாக்கோட டேஸ்ட் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. எதை அடையணும்? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு விஷயங்கள் தானே.
இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு விஷயம் எதா இருந்தாலும் சரி, இளையராஜா மியூசிக் ஜென்சி பாடினது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்தால் போதும், ஜென்சி பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ எதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை போய் தேடிட்டு இருக்கணும்? எதை நினைச்சாலும் எனக்கு வந்துடும். அதே மாதிரி நல்ல ஸ்பர்ஷம், மயிலழகால நீவுனா எப்படி இருக்கும், நம்ம டச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே கொண்டு வந்தா அந்த இந்திரியத்தில் என்ன வந்துடும், அந்த மயிலிறகோட இது வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உயர்ந்த இடத்துல இருந்தே விஷயத்தை பிராப்தி பண்ணாமலேயே அந்த விஷய சுகத்தை எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன அற்புதம் யோசிச்சு பாருங்க, நினைச்ச மாத்திரத்தில். அப்போ அந்த சமாதி எப்படிப்பட்டது தெரியுங்களா உங்களுக்கு? இதை வச்சுக்கிட்டு தான் பெரியவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, சூரியன் என்னவா இருக்கான், சூரியனுக்குள்ளார என்ன இருக்கு, சந்திரன் என்னவா இருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களோட பொசிஷன் என்ன, அது எப்படி டிராவல் பண்ணும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பூமியை பார்த்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பூமிக்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும். என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிகள் இருக்குது, தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, எல்லாத்தையும் பார்க்க முடியும். புதையல் என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்போ இந்த இந்திரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி சாமர்த்தியத்தை இந்த சமாதி மூலமாக அடைய முடியும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்கிறாரு, அடுத்தது என்னது, கிரகீத்ரு கிரகண கிராகியேஷு. கிராகியம்னா என்ன அர்த்தம், விஷயம். கிராகியம்னா விஷயம். விஷயம் என்னது, இந்த இந்திரியங்களுக்கு விஷயமா எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்துலேயும் பார்த்த மாத்திரத்தில் என்ன ஆகும், அது மயமா ஆயிடும். விக்கிரகத்தை பார்க்குற விக்கிரகத்தோட கான்சியஸ்னஸ் என்ன ஆகிடும், கிருஷ்ண விக்கிரகத்தோட கான்சியஸ்னஸ் வந்து சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாயிடும். சித்தத்தில் தானே கான்சியஸ்னஸ் இருக்குது, அது என்ன ஆகிடும், ஒன்றாயிடும். அப்போது கிருஷ்ணர் வேற நான் வேறன்றது இல்லாமல் போயிடும், மற்றதெல்லாம் மறந்து போயிடும், மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகிடும். இது மட்டும் இருக்கும். இது மாதிரி எதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, எதையெல்லாம் டேஸ்ட் பண்ணுறீங்களோ, எதையெல்லாம் ஸ்மெல் பண்ணுறீங்களோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கிராகிய சமாபத்தி அப்படின்னு பேர் டெக்னிக்கலாக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வச்சுருக்கோம், 4 சமாதிகள் வச்சுருக்கோம். 4 சமாதிகள் கிராகியத்தில் என்னது, சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். இந்த 4ம் கிராகிய சமாபத்திக்குள்ளார வந்துடுது. இது ஏற்கனவே நான் முன்னாடி டேபிளில் ஆரம்பத்திலேயே போட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அப்போ எத்தனை, கிராகிய சமாபத்தின்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்டில் மெடிடேட் பண்ணுறது 4. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். அதுக்கப்புறம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸையும் அந்த மனசையும் நம்ம மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர், கிரகண சமாபத்தி அப்படின்னு ஒரு பேர் தான். இந்திரியங்கள்லையும் மனசுலையும் பண்ணுறது. அதுக்கப்புறம் மெடிடேட்டர்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தில் சமாதி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கிரகீத்ரு சமாபத்தி, சாஸ்மிதா சமாபத்தின்னு பேர் ஆயிடுச்சா. இது எல்லாம் வந்துருச்சு. தத்ஸ்த தத் அஞ்சனதா சமாபத்தி. தத்ஸ்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதோட இந்த சித்தத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, தத்ஸ்த அப்படின்னா அந்தந்த ஸ்தானத்தில், ஒன்று விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா இந்திரியங்களாக இருக்கலாம், இல்லைனா மனசாக இருக்கலாம், இல்லைனா அகங்காரமாக இருக்கலாம். எதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ தத்துஸ்த மனசு சித்தம் என்னாகும், அது அதில் நிற்க ஆரம்பிச்சிடும். நிற்றன்னு அர்த்தம். தத்ஸ்தனா அதில் நின்ற. அப்போ அதில் நிற்கும் போது இந்த சித்தம் என்னவா இருக்குன்னு பார்த்துருக்கோம் முன்னாடி, ஸ்பட்டிகமணி மாதிரி கிளியராக இருக்கு. அப்போ இந்த சித்தத்தை தூக்கி எதில் வைக்கிறீங்களோ அது என்ன ஆகும், தத் அஞ்சனதா அதனுடைய சொரூபமாக ஆகிவிடுகிறது. தத் அஞ்சனத்தான என்ன அர்த்தம், அதுமயமா ஆயிடுது. அதுமயமாச்சுன்னா என்ன அர்த்தம், ஸ்பட்டிகலிங்கத்தை என்ன பண்ணுறீங்க, சிவப்பு கலர் துணியில் வச்சிங்கன்னா ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பாக தெரியும். மஞ்சள் துணிக்கு மேலே வச்சிங்கன்னா மஞ்சளாக தெரியும். பச்சை துணிக்கு மேலே வச்சா பச்சையாக தெரியும். இது மாதிரி எதில் இந்த ஸ்பட்டிகமணியை வைக்கிறோமோ ஸ்பட்டிகமணி அந்தந்த கலராக தெரியும். அது மாதிரி இந்த சித்தத்தை
எதுல எதுல வைக்கிறீங்களோ அந்தந்த வண்ணமா இது அந்தந்த மயமா தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் சமாபத்தி அப்படின்னு பேர். சமாபத்தினா என்னது? சமாதிக்கு இன்னொரு பேர் சமாபத்தி. சமாதிக்கு இன்னொரு பேர் சமாபத்தினா என்ன அர்த்தம் சுவாமி? சம்யக்கு ஆபத்தி அப்படின்னு அர்த்தம். சம்யக் ஆபத்தினா நன்றாக ஆப்ஜெக்டோட சொரூபத்தை அடைதல். அதுக்கு பேர் தான் சமாபத்தி அப்படின்னு பேர். சம்யக் ரூபேன ஆதீயதே இது சமாதி. நல்ல முறையில் அது பார்த்தீங்கன்னா தாரணம் பண்ணுறது எதுவோ, என்னது ஸ்பட்டிகலிங்கம் அந்த சிவப்பு கலரை தாரணம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி. அப்போ சமாதினாலும் சமாபத்தினாலும் ஒன்று. சாதன சதுஷ்டயத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? சமாதானம் சொன்னோமா? அந்த சமாதானத்துக்கு பேரும் சமாதிக்கு பேரும் ஒரே தாத்து தான். தாரண போஷண யோகோ டுதாஞ்சி அப்படின்னு ஒரு தாத்து. அந்த டுதாஞ்சின்ற தாத்துல இருந்து சமாதி அப்படின்னு ஒரு சப்தம். அதே மாதிரி சமாதானம் அப்படின்ற சப்தம். ரெண்டுத்துக்கு அர்த்தமும் என்னது அப்படின்னா தாங்குதல். அதுக்கு மேல நீங்க எதை வைக்கிறீங்களோ அதை அந்த சித்தம் என்ன பண்ணுது? தாங்குது. விஷயத்தை வச்சா விஷயாகாரமா இந்த சித்தம் ஆயிடுது, அது மயமா. அதுக்கு பேர் சமாதானம் சமாதி. இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஒரு பேர் வைக்கிறோம், நல்லா அடைஞ்சிச்சு அப்படின்னா அதோட ரூபத்தை சமாபத்தின்னு பேர். சம்யக்கு ஆபத்தி. ஆபத்தினா பூரணமா அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே ஆகிவிடுதல், தன்மயமா ஆயிடுது. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சமாபத்தி அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? சூத்திரத்திலோட அர்த்தம் க்ஷீணவிருத்தேகே முக்கியம் வரணும். அப்ப மீனிங் எடுக்க பார்க்கலாம். க்ஷீணவிருத்தே அபிஜாத்தஸ்ய இவ மனேகே. விருத்திகள் க்ஷீணமான நிலையில் புது ஸ்பட்டிகமணி போன்று சித்தம் என்ன ஆயிடும். அந்த சித்தத்தை கிரகீத்ரு கிரகண அப்புறம் கிராகியேஷு இந்த மூணுத்துல தத்ஸ்த அதது இடத்துல வைக்கும்போது எப்படி ஸ்பட்டிகமணி பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆக்காரமாக தெரியுமோ அதே மாதிரி சித்தமும் அந்தந்த மயமா ஆச்சு அப்படின்னா தத்ஸ்த ததஞ்சனதா அந்த ஆப்ஜெக்டோட சொரூபத்தை அடைஞ்சதுன்னா அதுக்கு பேர் சமாபத்தி என்று சொல்லக்கூடிய சமாதி சொல்லியாச்சு. அப்போ இதுதான் முக்கியம். இது வரைக்கும் நம்ம சமாதி பாதத்தில் எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் சவிகல்ப சமாதிய மொத்தத்தையும் ஒரே சூத்திரத்தில் சொல்லிடுச்சு. இப்போ இது நிர்குணத்துக்கு வேணுமா வேணாமா சாமி? வேதாந்தத்துக்கு வேணுமா வேணாமா? இதே தான். இப்போ ஆப்ஜெக்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் சாஸ்மிதான்ற இதில் பண்ணணும். சாஸ்மிதாலேயே என்ன இருக்குது? தாய் இருக்குது. அஸ்மி தா, அதான் சாஸ்மிதா. அந்த தாவையும் எடுத்துட்டிங்கன்னா வெறும் சொரூப மாத்திரம். அகம் 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 அஸ்மி, நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் ஏதாவது ரூபம் இருக்கா? பாருங்க, கண்ணை மூடி பாருங்க. இருக்கிறேன். புஸ்தகம் இருக்கிறது, பரமஹம்சானந்தா இருக்கிறேன் சொல்ல முடியும். பரமஹம்சானந்தாக்கு ஒரு நாமம் ரூபம் இருக்கு. நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன். அது என்னது? அஸ்மி தா. அந்த தாக்குள்ளார என்ன வந்துருது? நாமம் ரூபம் குணம் வந்துருதா? அதான் தா, அஸ்மிதா. அந்த நாமரூப குணன்ற அஸ்மிதாவை அந்த தாவை எடுத்துருங்க. தாவை எடுத்தா மிச்சம் இருக்கும் அஸ்மி. அஸ்மிக்கு நாமரூபம் இருக்கா இல்லையா? அஸ்மிக்கு நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. ஸ்திரீ பும்சம் எந்த விதமும் இல்லை. ஃபீமேல் மேல் அப்புறம் அனிமல் அப்புறம் தேவன் ராட்சசன் எதுவும் இல்லை. எறும்பும் நான் எறும்பா இருக்கேன்னு சொல்லும், தேவனும் நான் தேவனா இருக்கேன்னு சொல்லுவோம். அப்போ எல்லா இடத்துலையும் அகங்காரம் இருக்கு. அகங்காரம் இருக்கு. ஏன்னா நான் எறும்பா இருக்கேன், நான் தேவனா இருக்கேன், நான் ஆம்பளையா இருக்கேன், நான் பொம்பளையா இருக்கேன், நான் குழந்தையா இருக்கேன், நான் வயோதிகனா இருக்கேன், நான் சன்னியாசியா இருக்கேன். எல்லாம் அகங்காரம், அஸ்மிதா. அதே நேரத்தில் அந்த வெறும் இருக்கிறேன்னு மட்டும் பிடிச்சிங்கன்னா நிர்குண நிராகாரம். அப்போ இந்த சித்தத்தை பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தில் வச்சிங்கன்னா வெறும் அஸ்மி 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 ஸ்புரண மாத்திரம் நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஸ்புரண மாத்திரமாக இருக்கிறது.
வெறும் ஸ்புரணத்திலேயே இருக்கிறது. அதுல இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த சித்தம் அந்த நிர்குணத்தோட ஒன்றிணைஞ்சு போகும். அந்த ஒன்றிணைஞ்சிச்சு அப்படின்னா நிர்குணத்தோட ஒன்னாச்சுன்னா அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. இது எல்லாத்துலேயும் நாமரூப குணங்கள் இருக்கு. எதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல சவிகல்பம் அதுக்கு பேர். கல்பனையோடு கூடியது, நாமரூப கல்பனையோடு கூடியது சவிகல்ப சமாதி. அப்போ நிர்விகல்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நிர்விகல்பத்தை அடையணும்னாலும் ஆத்மானுபூதி அடையணும்னாலும் இதே மெத்தட்ல தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக போறோம். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. க்ஷீணவிருத்தே ரீதி ஆச்சரியர் சொல்றார் வியாச பாஷ்யத்தில். க்ஷீணவிருத்தே ரீதி. க்ஷீணவிருத்தின்னு சொல்றீங்களா சுவாமி? க்ஷீணம்னா என்னது? நான் ரொம்ப க்ஷீணமாயிட்டேன். இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெயிட் போயிடுச்சு. இந்த ஒன் மந்த்து இந்த இதெல்லாம் போனதுக்கு பிறகு யாரோ வெயிட் கம்மியாகல பிரபோதாலாம் சொல்லிட்டு இருக்காரு, சுவாமி வெயிட்டே கம்மியாக மாட்டேங்குது சாமி. நிறைய பேருக்கு வெயிட் கம்மியாக மாட்டேங்குதுன்னு ரொம்ப ப்ராப்ளம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சுன்னா 2 கிலோ போயிடும். 4 நாள் இருந்துச்சுன்னா 3 கிலோ போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெயிட் கம்மியாக இருக்கு. யோசிச்சு பாரு, 5 கிலோ கெயின் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், என்னாச்சு? க்ஷீணமாயிட்டேன். இப்போ நான் க்ஷீணமாயிட்டேன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ க்ஷீணம்ன்றதுக்கு அர்த்தம் தேஞ்சு போகிறதுன்னு அர்த்தம், தேய்தல். அப்போ க்ஷீண விருத்தேகேனா என்ன அர்த்தம்? விற்த்தியெல்லாம் தேஞ்சு போச்சு, க்ஷீணமாகி போச்சு. அப்போ விற்த்திகள் க்ஷீணமாச்சுன்னா மனசு இருக்கும். ஆனால் மனசில் இருக்கக்கூடிய விற்த்திகள் எல்லாம் இல்லாமல் போச்சு. ஸ்பட்டிகம் இருக்கும், ஸ்பட்டிகத்தில் இருந்த டாட்டாக இருந்தது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்க்குற கண்ணாடியில் நிறைய இருந்துச்சு எல்லாம். நான் சொல்லுவேன்ல, நான் ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ ஒன்று இருக்குது யூடியூப்பில். அப்பா செல்லம், குட்டி குழந்தை ஒன்று. பெண் குழந்தைனாவே அப்பாங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லை. ஒரு சின்ன குழந்தை காரில் உட்காந்துருக்கு, அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்க. பார்த்தா அந்த கார் கண்ணாடி ஃபுல்லாக குட்டி குழந்தை என்ன பண்ணிருக்கு, அது கையில் ஒரு பென்சில் இருக்குது, மார்க்கர் பென்சில். அதை வச்சு எல்லாத்துலேயும் அது கிறுக்கி வச்சிருக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போக அப்பாவோட கையெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கு. அப்பாவோட மூக்கில் கன்னத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்கு. அது மாட்டுக்கு என்ன பண்ணும்? குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலும், வாடகை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கனாவே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஓனர் சொல்லி எடுப்பாங்க, செவுத்துலலாம் எழுதக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலேயே பென்சில் கிடைச்சா போதும், எல்லாத்துலையும் எழுதி வைக்கும். நம்ம மனசு என்னது? அதே காரியம்தான். அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, எது கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சி எழுதிக்கிட்டே இருக்கும். ஒரே ரைட்டிங் தான், ரைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம மனசு சதா விருத்தியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த அபியாசங்கள் மூலமாக இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா விற்த்திகள் க்ஷீணமாய் விற்த்திகள் இல்லாமல் போச்சு அப்படின்னா, விற்த்திகள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் தான். ஏதாவது ஒரு விற்த்தியை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, பிரத்யஸ்தமித பிரத்யஸ்ய இத்யர்த்த. பிரத்யஸ்தமிதம்னா என்ன அர்த்தம்? அஸ்தமம் சொல்றோம்ல, அஸ்தமம்னு என்ன அர்த்தம்? சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மெதுவா என்ன ஆகும்? சூரிய அஸ்தமனம் மெதுவா தானே நடக்குது. ஒரு 5-5:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு 6-7 மணிக்கு சூரியன் மொத்தமும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அபியாசம் பண்ண இந்த விற்த்திகளோட வேகம் என்னாகும்? குறைஞ்சி அஸ்தமனம் மெதுவா நடந்து சூரியன் இல்லாம போற மாதிரி இந்த சித்தத்துல விற்த்திகள் சூன்யமாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் க்ஷீண விருத்தேகே அப்படின்னு பேர், அப்படின்னு ஆச்சாரிய சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி சுவாமி இருக்கும்? ஒரு சுவாமி சொல்லுவார், எதுக்கு மனசு சித்தம் எதுக்கு கொடுத்துருக்கு? நினைக்கிறது தானே, அதை எதுக்கு அடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸான சைட், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். அவர் சொல்லுவார், மனசை பகவான் கொடுத்துருக்கிறது எதுக்கு? மனசை நினைக்கிறது தானே. அப்போ நினச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இரு. நம்ம மனசால தானே இங்கே திண்டாடி தெருவில் நிற்கிறோம். நமக்கு துக்கத்தை கொடுக்கறது எது? அதான் ஏன்னு கேட்டிங்கன்னா, சுகதுக்க போக சாதனம். மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகம்.
இதுல அமிர்த பிந்து உபனிஷத்துல முக்கியமான மந்திரம் இது. இந்த மனசுதான் பந்தத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் காரணம். பந்தாய விஷயாசக்தம். பந்தம் எதுப்பா அப்படின்னா விஷயத்தோட சம்பந்தப்பட்டு அந்த விஷயத்தை சிந்தனை பண்ண ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு காலையில ஒருத்தரை பார்த்தேன், பெரிய விரோதி. அவனை பார்த்து அவன் பேசக்கூட இல்லை, ஒன்றும் இல்லை, தூரத்தில் அவன் கிராஸ் பண்ணி போனான். அவனை பார்த்த மாத்திரத்தில் இன்னைக்கு ஃபுல்லாக அவனோட தாட்டா வந்துகிட்டு இருக்கு. அவன் எப்படி இந்த ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், செத்து போனவன் நல்லா இருக்கும்ல, எப்படி இருக்க நடமாடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அவனை நினைச்சு 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 இந்த மனசு என்ன பண்ணுது, ஒரே துக்கத்தை கொடுத்துருக்கு. அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் நினைக்குது, அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை போய் நினைச்சிட்டு இருக்கோம், 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சிட்டு இருக்கோம், இல்லை இனி ஃபியூச்சர்ல இப்படி நடத்துருமோ அப்படின்னு நினைக்கும். எதுவுமே தெரியல. அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா இந்த கவுன்சிலர் சரியில்லை சாமி அப்படின்னு கவுன்சிலரை பத்தி யோசிக்கிறது, ஊர்ல போறது எல்லாத்தையும் யோசிக்கிறது. ஏன், தனக்கு ஒன்று தன்னை பத்தி யோசிக்கும், தன் ஃபேமிலியை பத்தி யோசிக்கும், எதுவும் கிடைக்கல அப்படின்னா பாலிடிக்ஸை பத்தி யோசிக்கும், அதுவும் இல்லை அப்படின்னா ஆக்ட்ரஸை பத்தி யோசிக்கும், இல்லை அப்படின்னா ஐயோ இந்த உலகம் கெட்டு போச்சே, இப்படி ஆகி போச்சு இந்த உலகம்னு யோசிக்கும். எதையாவது நினைச்சு 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 இது என்ன பண்ணிட்டு இருக்கு, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ பந்தாய விஷயாசக்தம். இந்த மனசு ஸ்பட்டிக்க மாதிரி, இது எந்தெந்த விஷயத்தோட சேருதோ அந்தந்த விஷயமா ஆகுது. பந்தம். முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். மந்திரம் சொல்லுது அமிர்த பிந்துல. எப்ப பாத்தீங்கன்னா நிர்விஷயமா இந்த மனசு ஆகுமோ, நிர்விஷயமா ஆச்சு அப்படின்னா அந்த மனசுக்கு பேர் தான் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மந்திரம் இருக்கு. தஸ்மாத் அந்த அடுத்த மந்திரமே அதான் இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்விஷயம் சதா காரியம் முமுக்ஷு. மந்திரம் சொல்லுது முமுக்ஷு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்த பிந்து உபனிஷத்துல 3வது மந்திரம் சொல்லுது, யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே தஸ்மாத் நிர்விஷயம் நித்யம் மனக்காரியம் முமுக்ஷுனா. அப்ப என்ன அர்த்தம், மோட்சம் வேணும் அப்படின்னு எந்த முமுக்ஷுவாவது நினைச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நிர்விஷயமா சதா காலமும் இந்த மனசை ஆக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மனசு பாத்தீங்கன்னா எதையாவது பிடிச்சி துக்கம் பட்டுக்கிட்டே இருக்கு, சுகப்பட்டுக்கிட்டு இருக்கு, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நிர்விஷயம் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மோட்சம். அதனால டிராவல் பண்ணிக்கிட்டே போறது. நிர்விஷயம் ஆக்குறதுன்னு என்ன அர்த்தம், ஆத்மாவும் நிர்விஷயம், ஆத்மாவும் பாத்தீங்கன்னா நாம ரூபம் இல்லாதது. அப்ப சதா ஆத்மாகாரமா இந்த மனசை ஆக்கணும் அப்படின்னா அதான் மோட்சம். நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், அபிஜாத்தஸ்ய இவ மனேரிதி திருஷ்டாந்த உபாதானம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, இது பண்றோமா, ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுது, சித்த விருத்திகள் நீங்கி போச்சுன்னா இந்த சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு ஆச்சாரியர் சொல்ற ஒரு திருஷ்டாந்தத்தை என்ன பண்றார், பதஞ்சலி முனிவர் ஒரு திருஷ்டாந்தத்தை உபாதானம் பண்றார், ஸ்வீகாரம் பண்ணி இந்த சித்தத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றார். விருத்திகள் இல்லாத சித்தம் அபிஜாத்தஸ்ய இவ மணிரிதி. அந்த மணி எப்படி இருக்கும், மணினா என்ன அர்த்தம், மணி ஸ்பட்டிக்க மணி. ஸ்பட்டிக்க மணி எப்படி பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருக்கோ அதே மாதிரி இந்த மனசும் ஆகிவிடும். நான் ஏற்கனவே பல முறை எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7-8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புரசை வாக்கம் இருக்குல்ல சென்னையில், அபிராமி தேட்டர் நினைக்கிறேன், அது அபிராமி தேட்டர் அந்த ஏரியா. அது ஒரு பெரிய இந்த பிளேஸ், டி நகர் மாதிரியே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம். அவன் என்ன பண்ணியிருக்கான், பெருசாக கண்ணாடி வச்சுருக்கான், டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி வச்சிருக்கோன்னு ஒருத்தன் நேராக வண்டியை நிப்பாட்டினான், டூ வீலர், ஹெல்மெட்டை எடுத்து அதில் மாட்டினான். மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக உள்ளே போனோட கண்ணாடி இருக்கிறது தெரியல, டம்னு போய் மோதி. அப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கண்ணாடியில் போய் மோதி கண்ணாடி உளுந்து உடஞ்சி எல்லாம் போச்சு. கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டான். கேஸ் போட்டோட என்ன ஆச்சு, நிறைய நடந்துட்டு இருக்கு ஆக்சிடென்ட்லாம், நிறைய ஆக்சிடென்ட் ரோட்லலாம் இது மாதிரி தான் நடக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி. இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லான எதையாவது தொங்க விட்டுட்டு வேலை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்க, இவன் போய் முட்டி இருக்க மாட்டான். அப்ப டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க அப்படின்னா ஈஸியா தெரியுமே. ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டலை அப்படின்றதுனால போய் முட்டிக்கிட்டான். அப்போ கன்சியூமர் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, அதுக்கு இந்த ஷோரூமோட ப்ராப்ளம், அதனால அவனுக்கு பணம் தரணும்னு அவனுக்கு பணம் தர வச்சிச்சு. அப்போ இந்த மனசுல விற்த்திகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி நம்ம சதா ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கோம். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடி ஃபுல்லாக எழுதி வச்சிருக்குன்னு சொன்னல, அது மாதிரி. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினீங்கன்னா என்ன ஆகிடும்? டிரான்ஸ்பரண்டாக ஒரு நல்ல கிளியராக ஒரு கண்ணாடி மாதிரி, ஸ்பட்டிகலிங்க மாதிரி இந்த மனசானது ஆகிவிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. யதா ஆச்சாரியார் சொல்கிறார், மணினா எந்த மணி எடுக்கிறது? ஆச்சாரியார் ரொம்ப கிளியரா வியாக்கியானம் பண்ணணுமே. சொல்றார், யதா எவ்வாறு, ஸ்பட்டிகம் தான் மணி, ஸ்பட்டிக மணியானது உபாசிரய பேதாத் தத்து தத்து ரூப உபரக்தா. இந்த ஸ்பட்டிகமணி எந்த வஸ்துவோட சேர்த்து வைக்கிறோமோ, உபாசிரயம்னா அது எதுக்கு மேல வைக்கிறோமோ, ரெட் கலர் துணியில வச்சிங்கன்னா அதோட சேர்ந்து அது என்ன பண்ணுது? தது உபரக்தா, அந்த கலரோட சேர்ந்து ரெட் கலரா தெரியும். ஒரு ப்ளூ கலருக்கு மேல ஸ்பட்டிகமணியை வச்சிங்கன்னா அந்த ப்ளூ கலரோட ஆசிரியம் பண்ணி அது என்ன பண்ணும்? ப்ளூ கலரா அது தெரியும். பச்சை கலர்ல வச்சிங்கன்னா பச்சை கலரா தெரியும். அது மாதிரி உபாசிரய ரூபாக்காரேன அது எதோட சேருதோ அந்த ஆக்காரமா என்ன ஆகுது? ஸ்பட்டிகமணி ஆகிவிடுவது போல. நிர்பாசோ, உண்மையிலே ஆகல, பாசிக்குது, ஆபாசிக்குது பூரணமா. அது மாதிரி ஸ்பட்டிகமணி கலர் மாறிச்சா? கலர் மாறல, அந்த கலர்ல தெரியுது, ஆபாசிக்குது. அதே மாதிரி இந்த யதா ததா, எந்த விதமா ஸ்பட்டிகமணி அப்படி ஆகுதோ ததா அது போலவே கிராகிய ஆலம்பனா உபரக்தம், இந்த சித்தத்துக்கு பக்கத்துல எந்த விஷயத்தை நம்ம வைக்கிறோமோ அந்த விஷயத்தோட உபரக்தம் சித்தம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒன்று சேர்ந்து, உபரக்தம்னு என்ன அர்த்தம்? கலர் ஆயிடுது. ரஞ்சனம்னு அர்த்தம். உபராகம், உபரஞ்சனம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் கலர் துணியை என்ன பண்றோம்? டிப் பண்றோம் காவி கலர்ல. துணி என்ன ஆயிடும்? காவி கலர் ஆயிடும். அதே மாதிரி எந்தெந்த கலர்ல ஒயிட் கலரை டிப் பண்ணி எடுக்கிறோமோ அந்தந்த கலரா எப்படி ஆகுதோ அதே மாதிரி இந்த சித்தமும் கூட எந்தெந்த விஷயத்துக்கு பக்கத்துல இதை வைக்கிறோமோ அந்தந்த விஷயமா என்ன ஆயிடுது? ஆகிவிடுகிறது. கிராகிய சமாபன்னம், அந்த விஷயத்தோடு ஒன்று கலந்து போய், சமாபன்னம்னு என்ன அர்த்தம்? சம்யக்கு ஆப்பன்னம், நல்ல முறையில அந்த விஷயத்தோடு ஒன்று கலந்து ஒரே மாதிரி ஆகிவிடுகிறது. கிராகிய ஸ்வரூப ஆக்காரேன நிர்பாசத்தே, அந்த ஆப்ஜெக்டோட ஆக்காரமா ஃபார்ம், அந்த ஆப்ஜெக்டோட ஃபார்முக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தமும் கூட தோன்றுகிறது, ஆபாசிக்குது. சித்தமாகலை, மாற்றி மாற்றி. இப்போ பாருங்களேன், இந்த சித்தம் எப்படி தெரியுங்களா இருக்கு? என்ன பண்ணுற? இப்போ யாரை பார்க்குற? சாவித்திரியை பார்த்தா இந்த சித்தம் சாவித்திரி ஆகிடுது. பிரசாத்தை பார்த்தா பிரசாத் ஆகிடுது. அடுத்து மைத்திலியை பார்த்தா மைத்திலி ஆகிடுது. ராதாமாவை பார்த்தா ராதாமாவை ஆகிடுது. பூர்ணிமாவை பார்த்தா பூர்ணிமாவை ஆகிடுது. மாதங்கியை பார்த்தா மாதங்கி ஆகிடுது. ராமச்சந்திரன் சாரை பார்த்தா ராமச்சந்திரன் சார் ஆகுதா? மானிட்டரை பார்த்தா மானிட்டர் ஆகுது. மலையை பார்த்தா மலையாகுது. அப்போ என்ன அர்த்தம்? சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிகம் எதோட ஆப்ஜெக்டோட சேருதோ அதுவாகிடுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக இல்லை, தவிக்கிட்டே இருக்கு. குரங்கு மாதிரி க்ஷணம் 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 தவி 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 அநேக ஆக்காரமாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை பிரேக் பண்ணி ஏதாவது ஒன்றுத்துல ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அதுதான் சமாதி. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ஷண நேரம் சமாதி, எல்லாத்துக்கும் சமாதி நடக்குது. எவ்வளோ நேரம்? க்ஷணம் க்ஷணம் க்ஷணம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஆக்கும்போது அது ஒரு பெரிய கிஃப்டட் ஆகிடுது. இப்போ நமக்கு என்ன இருக்குது? ரொம்ப தொந்தரவாக இருக்குது, மனசு நிற்க மாட்டேங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிகமணி தான் நம்ம மனசு, எல்லாத்தோட மனசும் ஸ்பட்டிகமணியாக தான் இருக்குது. அதை நிப்பாட்டி ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அது மையமாக ஆக்கணும். அதான் ஆச்சாரியர் சொல்கிறார், பூத்த சூக்ஷ்ம உபரக்தம் ஆரம்பிக்கிறார்.
ஆப்ஜெக்ட் எதுவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும்? பூத்தங்கள், பஞ்சபூத்தங்கள். பஞ்சபூத்தத்துல பூத்த சூக்ஷ்ம உபரக்தம். பூத்த சூக்ஷ்மம்னு என்ன அர்த்தம்? தன்மாத்திரைகள். ஸ்தூல பூத்தம் நம்ம வெளியில ஹேண்டில் பண்றது. இப்ப இந்த மொத்த உலகமும் ஸ்தூல பூத்தங்களா இருக்கு. பூத்த சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? தன்மாத்திரைகள்னு பேர். பிருத்திவி, ஜலம், அப்புறம் அக்னி, வாயு, ஆகாசம். இது ஸ்தூல பூத்தம். இதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பூத்தம் எது? பிருத்திவியில கந்த தன்மாத்திரா, ஜலத்துல ரச தன்மாத்திரை, அதுக்கப்புறம் அக்னியில ரூப தன்மாத்திரை, வாயுல ஸ்பர்ஷ தன்மாத்திரை, ஆகாசத்துல சப்த தன்மாத்திரை. நம்ம தன்மாத்திரைன்னு சொன்னோம்னா அந்தந்த பூத்தங்களோட சூக்ஷ்ம பூத்தங்கள். அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கன்னா பூத்த சூக்ஷ்ம சமாபன்னம், அந்த பூத்த சூக்ஷ்மத்தோட ஒன்று கலந்து அது மயமா ஆச்சு அப்படின்னா பூத்த சூக்ஷ்ம ஸ்வரூப ஆபாசம். இந்த சித்தம் என்னவாயிடும்? பூத்த சூக்ஷ்மமாவே ஆகிவிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா பவதி, அப்படி ஆகும். ததா, அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? சூக்ஷ்ம பூதத்தில் ஆச்சுன்னா நிர்விதர்க்கம் சொல்லியிருக்கோம்ல, நிர்விதர்க்கம். அதே பாத்தீங்கன்னா ததா, அது போலவே ஸ்தூல ஆலம்பன உபரக்தம். ஸ்தூல பூத்தத்துல, ஸ்தூல பூத்தம் என்னது? கிருஷ்ண விக்கிரகம். கிருஷ்ண விக்கிரகத்தோட நாம ரூபம். அந்த நாமத்திலையும் அந்த ரூபத்திலையுமே அவர் அந்த ஃப்ளூட்டை வச்சிருக்கிறதுலையே அழகு உணர்ச்சியில மயங்கி போய் அதுலேயே என்ன தத்துவம்? பஞ்சலோகம். பஞ்சலோகம்னா என்னது? பிருத்திவி தத்துவம். அந்த பிருத்திவி தத்துவத்துல, அந்த பஞ்சபூதத்துல, ஸ்தூலத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய சித்தம் ஒண்ணு கலந்து போச்சுன்னா, கிருஷ்ண ரூபமா இந்த மனசு ஆபாசிச்சுதுன்னா என்ன அர்த்தம்? மனசு தனி, கிருஷ்ண விக்கிரகம் தனின்னு இல்லாம இந்த மனசு கிருஷ்ண விக்கிரகத்தோட ஒண்ணு கலந்து மனசு கிருஷ்ணரா ஆபாசிக்குதுன்னா, தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பூத்த ஸ்தூல ஆலம்பன உபரக்தம், ஸ்தூல ரூப சமாபன்னம். ஸ்தூல ரூபத்தை ஒன்று கலந்து அடைஞ்சு ஸ்தூல ரூப ஆபாசம் பவதி. ஸ்தூல ரூபமாவே ஆபாசிக்கும். அப்ப என்ன அர்த்தமாகும்? சுவாமியை போய் கோயில்ல பாக்குறீங்க, நம்ம நார்மலா பாக்குறதுக்கும் கோயில்ல ஏதோ கூட்டமே இல்லை, நல்லா ஆராதனை போயிட்டு இருக்கு, உங்க மனசும் சத்துவ குணத்தோட இருக்கு. அப்ப சத்துவ குணத்தோட இருந்து மெதுவா கண்ணை மூடி சுவாமியை பார்த்து கண்ணை மூடனோட நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்ப என்னாச்சுன்னு அர்த்தம்? அதுதான் வெளியில வந்தோன்னு சொல்லுவோம், அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்ல தரிசனம் ஆச்சு. என்ன அர்த்தம்? நீங்க இல்லை. அந்த நீங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க மனசு வேற சிந்தனைய பண்ணாம அந்த ரூபத்தோட விக்கிரகத்தோட என்ன ஆயிடுச்சு? மெர்ஜ் ஆயிடுச்சு. அந்த மெர்ஜான இடம் எவ்வளவு நேரம் இருந்திருக்கும் சுவாமி? நல்ல தரிசனம் 10 செகண்டு, 20 செகண்டு, 30 செகண்ட் இவ்வளவு தான் நடந்திருக்கும். இந்த 10-20 செகண்டு அந்த நம்ம மனசு அந்த விக்கிரகத்தோட இணைஞ்ச மாத்திரத்திலேயே நமக்கு பரம திருப்தி உண்டாகுது. அப்படின்னா இதே பார்த்தீங்கன்னா நிமிஷக்கணக்கில் இந்த மனசு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மனசு பார்த்தீங்கன்னா அதோட இணைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? பாருங்க, ஆனந்தத்துக்கு கம்மியா இருக்கும், பரமானந்தமா இருக்கும். அதான் சமாதி ஆனந்தம். நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கோயிலுக்கு போறோமோ நல்ல சமயம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இது மாதிரி நடந்தோம். சத்துவகுணம் நல்லா இருந்துச்சுன்னா இது மாதிரி நடந்தோம். இதுதான் இங்க சொல்ற. அதுக்கப்புறம் ததா, அப்ப இதுக்கு என்னது பேரு? ஸ்தூலத்தில் ஆச்சுன்னா அதுக்கு பேரு சவிதர்க்கம். ஸ்தூல பூத்தத்துல நடந்தா சவிதர்க்கம், சூக்ஷ்ம பூத்தத்துல நடந்தா நிர்விதர்க்கம். இதே விஷயம் அப்படியே மனசுக்குள்ளார நடந்தா என்ன பேரு? மனசுல தெரிகிற கிருஷ்ண விக்கிரகத்துல நீங்க சமாதி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு சவிச்சாரம். அதே உள்ளுக்குள்ளார மனசுல ஸ்தூலத்தை தாண்டி தன்மாத்திரையில போய் லயமாச்சுன்னா, மனசுல தெரிகிற ரூபத்துல தன்மாத்திரையில லயமாச்சுன்னா நிர்விச்சாரம் ஆயிடுச்சா? ஆச்சரியர் அடுத்து ஆரம்பிக்கிறார். ததா, அது போலவே விஸ்வபேத உபரக்தம். விஸ்வபேதம்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு.
கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கா, அதான் விஸ்வம்னு பேர். விஸ்வம்னா இந்த மொத்த ஜெகத். இந்த விஸ்வத்துல பாத்தீங்கன்னா விஸ்வபேத உபரக்தம். எதுல பாத்தீங்கன்னா மனசு கான்சென்ட்ரேட் ஆகுதோ அந்தந்த ஆக்காரமா பரிணமிக்கிறது. அப்போ விஸ்வபேத சமாபன்னம் விஸ்வரூப ஆபாசம் பவதி. அப்போ உலகத்துல எந்த வஸ்துக்கள்ல வேணாலும் நீங்க என்ன பண்ண முடியும், சமாதி பண்ணலாம். சமாதி பண்ணீங்கன்னா ஸ்தூலத்துல சமாதி நடந்தா சவிதர்க்கம், சூக்ஷ்மத்துல சமாதி நடந்தா நிர்விதர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த இதில் ஆரம்பிக்கிறேன். தத்தா இதுக்கு என்ன பேர் சுவாமி? ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா 2 மட்டும் சொல்லி விட்டுட்டேன், சவிதர்க்கம் நிர்விதர்க்கத்தை. இதை அப்படியே இப்போ நான் அதுக்காக எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிகால சந்தியா பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நியமம் வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தியா காலத்தில் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோம், நான்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரம்மச்சாரியாக இருக்கும்போது எனக்கு திரிகால சந்தியா ரொம்ப அபியாசம், நித்தியம் சந்தியா பண்ணணும். அப்போ சந்தியா பண்ணும்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறது சுவாமி அப்படின்னா, கண்ணை மூடி ட்ரெயினில் உட்காந்துருப்போம். ட்ரெயின் நல்லா 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார சந்தியாவில் பார்த்தீங்கன்னா அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரே புண்டரீகாட்சம் சபாஜ்யாபியந்தரோ சுச்சிஹி அப்படின்னு ஆரம்பிச்சு அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக எப்படியெல்லாம் சந்தியாவந்தனத்தை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அந்த அர்ப்பணம் பண்ணி முடிக்கிறோமோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். ஜபத்தோடு சேர்த்திங்கன்னா 40 மினிட்ஸ். அப்போ அந்த 40 மினிட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு மனசில் எல்லாத்தையும் மனசுலையே சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா விதியாக வச்சுருக்கு. இதுக்கு என்ன பேர், யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார், சிவ பூஜை பண்ணி 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 ஆனால் வெளியில் போகிறார், எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல, ட்ராவல் பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, பூஜையை எப்படி வெளியில் பண்ணுறீங்களோ அதே பூஜையை கண்ணை மூடி உட்காந்து விஸ்வலைஸ் பண்ணுறது. மந்திரங்களை மனசில் சொல்லணும். அதே மாதிரி சிவ பூஜையையும் நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளாரையே பண்ணணும். அப்போ வெளியில் பண்ணுனா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம். அதே உள்ள பண்ண முடியுமா, பண்ண முடியும். அப்போ அதுக்கு பேர் சவிச்சாரம் நிர்விச்சாரம். அடிச்சா 4 வந்துடுது. இதுக்கு என்ன பேர், 4த்துக்கும் பேர் கிராஹிய சமாபத்தி ஒரு பேர் வச்சு. ஆச்சாரியர் அடுத்து ஆரம்பிக்கிறார். ததா அது போலவே கிரகணேஷு அபி. கிரகணம்னா என்ன அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட். எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா, ரூபத்தை பார்க்கறதுக்கு கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். கூட என்னது, மனசஷ்டானி இந்திரியாணி. கீதால சொல்லும்போது சொல்றார், மனசு பார்த்தீங்கன்னா 6வது இந்திரியம். அப்போ 6 இந்திரியம் நம்மள்கிட்ட இருக்கு, மனசும் சேர்த்து 6 இந்திரியம். அப்போ இந்த 6லையும் கிரகணம்னு பேர், இன்ஸ்ட்ருமெண்ட், அறிவதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 6த்துல நீங்கள் எதுலையாவது ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் சித்தத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுலையோ காதுலையோ மூக்குலையோ கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், என் கண்ணையே நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்படி நல்லா பார்க்கும்போது இந்திரியம் வெளியில் போகுது, எல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியுது. அதே நான் கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறேன், டும் மானிட்டரில் தெரியுற 60 பேரும் என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது. யார் என்னன்னு தெரியும், யார் இருக்கானே தெரியுது. இப்போ எல்லாம் தெரியுது. கண்ணை பார்க்க ஆரம்பிச்சுன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி கவனம் ஃபுல்லாக கண்ணிலேயே வந்துடுது. அப்போ கண்ணிலேயே நான் வேற, மெடிடேட் பண்ணுறவன் மனசு, இது ரெண்டும் என்ன ஆயிடுது, இந்த கண்ணோட ஒன்றாயிடுச்சுன்னா, காதோட ஒன்றாயிடுச்சுன்னா, மனசோட ஒன்றாச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிரகண சமாபத்தி. ஆச்சரிய சொல்கிறார். தத்தா கிரகணேஷு அபி. கிரகணம்னு என்னது, இந்திரியேஷு அபி திரஷ்டவியம். இந்திரியங்கள்லையும் கூட சமாதி பண்ண முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கிரகண ஆலம்பனா உபரக்தம். இந்த கிரகணத்தோட சென்ஸ் ஆர்கன்ஸோட இந்த சித்தம் அதையே பார்த்து பார்த்து பார்த்து
உபரக்தம்னா என்ன அர்த்தம்? அதோட ஒன்று கலந்து கிரகண சமாபன்னம், அந்த கிரகணம் சொல்லக்கூடிய இந்திரியத்தையே நன்றாக ஒன்றடைந்து விட்டால் அது மயமா ஆயிடுச்சு அப்படின்னா கிரகண சுரூப ஆக்காரேன இந்த சித்தம் என்ன ஆயிடுது? கிரகண சுரூபமா இந்திரியமா ஒவ்வொரு இந்திரியமா அந்த ஃபார்முக்கு ஆபாசிக்குது, தோன்றுகிறது. நிர்பாசதே, அதுக்கு பேர் தான் கிரகண சமாபத்தி அப்படின்னு பேர். இதை அடுத்தது சொல்ற ததா கிரகணத்தில் ஒண்ணுதான். ஆச்சாரியார் இந்திரியம் மட்டும் சொல்லியிருக்கார், மனசையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ததா கிரகீத்ரு. சில பேர் கேட்கலாம், சாமி மனசு தானே சுவாமி, மனசு தானே சுவாமி மெடிடேட் பண்ணுது, பார்க்குது, சித்தத்தை தானே இணைக்கிறீங்க. அதனால தான் பாஷ்யத்தில் என்ன பண்ணிட்டாரு, மனசை விட்டுட்டு என்ன பண்ணார், இந்திரியத்தை மனசு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு. சில பேர் வியாக்கியான கருத்தாக்கள் என்ன பண்ணுறாங்க, சானந்த சமாதியில் மனசையும் சேர்க்கிறவங்க இருக்காங்க. 2 ஸ்கூல் இருக்கு. மனசையும் இந்திரியம் மனசு இதுலையும் சமாதி பண்ணுறதுன்னு வச்சிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசில் பண்ண முடியாமல் மனசு தான் இந்த இந்திரியங்களோடு ஒன்று கலந்து போகுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எங்கள் ஆச்சாரியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசு 6வது இந்திரியம். மனசையே மனசை பார்க்குறது, மனசையே மனசை பார்த்து மனோமயமாக ஆயிடுச்சு அப்படின்னா மனோமயமாக ஆயிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா அது சானந்த சமாபத்தி அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் ததா, அது போலவே கிரகீத்ரு. யாரு கிரகீத்ரு? மெடிடேட்டர். அஸ்மிதான்னு சொல்றோமே அந்த மெடிடேட்டர். அவர் எப்படி பண்றார்? அகங்கார தத்துவம். அது புருஷ ஆலம்பன உபரக்தம். புருஷனை யார் இந்த இடத்துல? ஜீவனை எடுத்துக்கணும். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அகங்காரம். ஒவ்வொருத்தரும் நான் பரமஹம்சானந்தா மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கன்னு பேர் எடுக்கிறோம்ல, அவங்கவுங்களோட அகங்காரத்திலேயே என்ன பண்றது? ஃபோக்கஸ் பண்றது. யார் மெடிடேட் பண்றா? கண்ணை முடிக்கிறது. யார் மெடிடேட் பண்றா பாருங்க. முதல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெடிடேட் பண்றது யாருன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறோம். யார் மெடிடேட் பண்றா? ஆமா, பரமஹம்சானந்தா தான் மெடிடேட் பண்றான். பரமஹம்சானந்தான்ற அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரத்திலேயே ஜீவ அகங்காரம், அந்த ஜீவ அகங்காரத்திலேயே மெடிடேட் பண்ணினா கிரகீத்திரு புருஷ சமாபன். அந்த அகங்காரம் மயமா, அகங்காரம் எப்படி இருக்கும்? ஃபார்ம் இருக்கா? அது என்னது? ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படிப்பட்டது? சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன். அப்போ அத்தியந்த சூக்ஷ்மம். ஆனா என்ன இருக்கு அதுல? ஒரு சட்டிலான ஒரு அகங்காரம், ஒரு பாவம் இருக்கு. நான் வேற அப்படின்ற ஒரு பாவம் இருக்கு. அந்த அகங்காரத்துல அது மயமாச்சுன்னா சமாபன்னம் கிரகீத்திரு புருஷ சொரூபாக்காரேன நிர்பாசத்தை. அந்த சித்தம் எப்படி ஆயிடும் அப்படின்னா கிரகீத்திரன்னு சொல்லக்கூடிய அகங்கார தத்துவமா. அகங்கார தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த நாமரூபமும் இல்லை. தூக்கத்துல இருக்கீங்கல்ல, தூக்கத்துல வெறும் அகங்காரம் மட்டும் இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது நாமரூபம் இருக்கா? நாமரூபம் எதுவும் இல்லை, வெறும் அகங்காரம் மட்டும் இருக்கு. அந்த மாதிரி நிராகாரம் எப்படி இருக்கும்? ஆனந்தம். தூக்கத்துல ஆனந்தம் அதிகமாச்சா? ரொம்ப ஆனந்தம் தானே. அப்ப இந்த சாஸ்மிதா சமாபத்தி அடைஞ்சவனுக்கு தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு. ஆனா தூக்கத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்தியா? தூக்கத்துல முக்தியை அடைஞ்சோம்? அடையல. திரும்ப ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன் திரும்ப வந்துடுறோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? அகங்காரத்தை அடைஞ்சு திரும்ப நம்ம தேகத்துக்கே வந்துடுறோம், திரும்ப துக்கத்தை பிராப்தி பண்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்மிதா சமாபத்திய சித்தம் அடைஞ்சுது அப்படின்னா தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் இவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. பெரிய ஆனந்தம். உலகத்தில் ஏதாவது இருக்க ஆனந்தம் கம்பேர் பண்ணுறதுக்கு? தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் மாதிரி ஏதாவது டிஷ் இருக்கா? ஏதாவது மியூசிக் இருக்கா? சரி, மியூசிக் தானே, இளையராஜா மியூசிக் ரொம்ப பிடிக்கும்ல, கேட்டுக்கிட்டே தூங்கக்கூடாது அப்படின்னா தூங்காமல் இருப்போமா? கேட்டுக்கிட்டே தூங்கி போகும். மெதுவாக மைல்டாக சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு 11 மணிக்கு மெதுவாக ஒரு சாங்கை போட்டுவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருப்போம். ஆஹா 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 போச்சு.
மயங்கி 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 தூங்கி போயிடும். ஏன்பா நீதான் இளையராஜா மியூசிக் கிட்டல, அதான் ஆனந்தமாக இருக்கு, அந்த ஆனந்தத்திலேயே இரு அப்படின்னு சொன்னால் இருப்போமா? இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் தூக்கம். அப்போ அந்த தூக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் நடக்குது. நான் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன், பிரவச்சனம் ஏதாவது பார்ப்பேன், ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருந்து போர் அடிச்சு போயிட்டு அதை காட்டிலும் அதிகமான தூக்கம் தூங்கி டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நல்ல டிஷ்ஷை வந்து பண்ணி சின்ன வயசில் அம்மா தான் பண்ணுவாங்க. நல்ல பூரி மசாலா இல்லைன்னா இடியாப்பம் ஏதாவது இது வந்து தேங்காய் பாலும் ஆப்பமும் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம தூங்கியிருப்போம். முன்னாடி தூங்கினதுக்கு பிறகு எழுப்பி சாப்பாடு கொடுப்பாங்க. நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருமா? சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்டே வராது. ஏன்? நம்ம தூக்கத்தோட ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தூக்கத்தோட ஆனந்தத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது வெளியில் என்ன டிஷ் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டே இருக்காது. அப்போ இருக்கிறதுலே பெரிய ஆனந்தம் எது அப்படின்னா நம்ம தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம். இதுதான் சாஸ்மிதால சவிகல்ப சமாதியில் எண்டு சாஸ்மிதா சமாபத்தி அதில் கிடைக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த புருஷாக்காரமாக அந்த இடத்துல ஆபாசத்தை, புருஷனோட ஆக்காரம் என்னது? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதில் என்ன இருக்கு? ரிஃப்ளெக்ஷனில் பேர் என்ன பேர்? அஸ்மிதா. தூக்கத்தில் என்ன இருக்கு? நான் சுகமாக தூங்குனேன், அது அஸ்மி. ஒன்றும் தெரியல, அது தான் மாயா. அஸ்மிதா. அஸ்மிதான்றது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மியோட மாயா சேர்ந்து பிரம்மத்தோட ஆத்மாவோட மாயா சேர்ந்து இருக்கிறது தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபமாக பரிணமிக்குது. தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ உலகம் இருக்குமா? சாஸ்மிதா சமாபத்தி அடைஞ்சவனுக்கு எந்த உலகமும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனந்தம் மட்டுமே இருக்கும். ஆனால் கூட அவித்தியா இருக்கும். அந்த அவித்தியை தான் அந்த என்ன பண்ணும், நான் வேற ஆத்மா வேற அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அகங்காரம் இருக்கும். ஆயிடுச்சா? அது அப்புறம் ததா அது மாதிரியே இப்போ எப்படி நம்ம சொன்னோமோ இதே மாதிரி முக்த புருஷ ஆலம்பன உபரக்தம். யாராவது முக்த புருஷர்கள் இருப்பாங்க. திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்திலேயே இருக்கும். இன்னொரு குரூப் இருக்குது சதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுவாமியோட ஆசிரமத்திலேயே ஆராதனையில் எல்லாத்துலையும் கலந்துப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? முக்த புருஷர்களுடைய யாரெல்லாம் முக்தி அடைஞ்சாங்களோ அதுக்காக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவபிரமேந்திரோட இதுக்கு போனீங்கன்னா, நெரூருக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ எனக்கு ரமணர் அந்த ஃபோட்டோவை நல்லா ஃபோட்டோஷாப்பில் போட்டு 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 பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ரமணரை பார்த்தாவே நமக்கு ஒரு அட்ராக்ஷன். அந்த ரூபத்தையே வந்து மெடிடேட் பண்ணி ஆனால் நிறைய பேர் அடைய முடியாது. இப்போ சொல்கிறோம்ல அபியாசம், வைராக்கியம், இதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகலை. எங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சவித்தர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். சொன்னல, சவித்தர்க்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? திராட்டக்கு பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தாரணை பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு ரமணரோட ஃபோட்டோ உட்காந்து ஃபஸ்ட்டு திராட்டக்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தாரணை பண்ணி அதை அப்படியே மனசில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உள்ளே தெரியுதான்னு பார்க்கணும். ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிகிற வரைக்கும் இந்த திராட்டக்கும் தாரணையும் விடக்கூடாது. ஆனால் இந்த மெத்தடெலாம் யார் சொல்லித்தரதுக்கு ஆளே இல்லை. இதில் ரமணாசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா யாரும் டீச் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. நீங்களாக உட்காந்து அவங்கவுங்க பண்ணிக்க வேண்டியது. அவங்கவுங்க கோப்படியில் என்ன இருக்கோ, புத்தியில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிக்க வேண்டியது. அதான் ஆக்சுவல் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஸ்மிதாவில் நடக்க வேண்டியது. அதான் இங்கே சொல்கிற முக்த புருஷேஷு ஆலம்பன உபரக்தம். யாராவது முக்த புருஷரில் வசிஷ்டர், வியாசர், சங்கரர், இது மாதிரி பெரியவங்க, ரமண மகரிஷி, சதாசிவபிரமேந்திரர், இது மாதிரி எந்த புருஷர்களுடைய சித்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள சிந்தனை பண்ணி அதோட ஒன்று கலந்துச்சு அப்படின்னா முக்த புருஷ சமாபன்னம். உங்களுடைய சித்தம் அந்த முக்த புருஷர்களோட ஒன்று கலந்து போய் முக்த புருஷ சொரூபாக்காரேன நிர்பாசத்தை, அவங்க எப்படி இருந்தாங்களோ, அவங்களோட சித்தம் எப்படி இருந்துச்சோ,
லிபரேட்டட் சோலா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி உங்களுடைய சித்தமும் என்ன ஆயிடும், ஆபாசிட்டும் அப்படி ஆகும். தது ஏவம், இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தது ஏவம் அது இந்த விதமாக அபிஜாத்திய மணி கல்பசிய சேதசி, சுத்த ஸ்பட்டிகமணி மாதிரி புதுசா நவம்னு அர்த்தம். அபிஜாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நவம், புதுசுன்னு அர்த்தம். புதுசா ரொம்ப கிளியரா இருக்கிற ஸ்பட்டிகமணி மாதிரி என்னாவது சேத்தசி, கல்பசிய சேத்தசின்னு என்ன அர்த்தம், கல்பம்னா சாமர்த்தியமுடைய சித்தம்னு அர்த்தம். அதுக்கு சமமா இருக்கிற சித்தமானது என்ன பண்ணுது, கிரகீத்ரு கிரகண கிராகியேஷு. கிரகீத்ருன்றதுக்கு அர்த்தம் அகங்காரம், கிரகணம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் கிராகியம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள். இதுல எல்லாத்திலையும் புருஷ இந்திரிய பூத்தேஷு ஆச்சாரிய சொல்லிட்டார். புருஷன்னா கிரகீத்ரு, இந்திரியம்னா கிரகணம், பூத்தேஷு அப்படின்னா பூத்தங்கள் விஷயங்கள். இதுல எல்லாத்திலையும் யா எந்த தத்துஸ்த, தத்துஸ்த தது அஞ்சனத்தா, தத்துஸ்தனா அதுல நிக்க நிக்க நிக்க, அந்தந்த விஷயத்துல நிக்க நிக்க, தது அஞ்சனத்தா மெதுவா மெதுவா அது மயமா அது அடைஞ்சுதுன்னா அதோட சொரூபத்தை அடைஞ்சா, தேஷு ஸ்திதஸ்ய தது ஆகார ஆபத்தி, அதுல நின்று நின்று அதோட ஆகாரமா அதோட ஃபார்மா இது பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னா சா சமாபத்திர் இத்யுச்சதே, அதுக்கு பேரு தான் சமாபத்தி என்ற சமாதி என்று சொல்லப்படுகிறது. இதுதாங்க சமாதி, இதுக்கு தான் சமாபத்தின்னு பேர். அப்ப என்ன இருக்காது என்கிட்ட பார்த்தீங்கன்னா சதானந்த சொன்னார் ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது, சாமி நான் பார்த்தீங்கன்னா ஓங்காரம் பண்ணிட்டு இருப்பேன் சாமி. நான் தான் கேட்டேன், பக்கத்தில் பால்காரம் வந்தால் சத்தம் கேட்குதா? ஆமாம் கேட்கும் சாமி. மணி அடித்தா வீட்டில் மணி அடித்தா கேட்குதா? ஆமாம் கேட்குது சாமி. அப்போ என்ன சமாதி அடைஞ்சிங்க நீங்கள்? ஒன்றும் தெரியல சாமி, ஓங்காரமயமா மூஞ்சிலே 4 குத்து குத்து. சமாதினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்திரியம் லயமா போயிடணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது, மற்றதெல்லாம் டிசால்வ் ஆயிட்டு எதை நீங்க சிந்தனை பண்றீங்களோ அதோட சித்தம் ஒன்றுபட்ட நிலையை அடையணும். அதுக்கு பேர் தான் சமாபத்தி. மனசு வேற அந்த வஸ்து வேறன்னு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சமாதி அடையலை. இப்போ நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறோம்ல, டெய்லி நம்ம பண்ணுவோமே, கண்ணை மூடி உட்காந்து ஜபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். அப்போ இந்த உப்பு எங்கே வச்ச அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டேன், இந்த உப்பு பார்த்தீங்கன்னா அந்த 2வது செல்ஃபில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். பால்காரன் வந்தானா, ஏன்பா கொஞ்சம் இருக்க மாட்டியா நீ, ஒரு 10 நிமிஷம் நில்லு அப்படின்னு திரும்ப ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம் கண்ண முடி. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நடுவில் ஊர் உலகத்தில் நடக்கிற எல்லாம் தெரியும் நமக்கு. தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆச்சா? அதே இல்லை. அப்போ எல்லாம் மற்றதெல்லாம் தெரியாமல் போகும். எந்த வஸ்துவை மெடிடேட் பண்ணுறோமோ அந்த வஸ்துவை அடைஞ்சோம் அப்படின்னா, வேறு இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமாதி, சமாபத்தி, சமாதானம் அப்படின்னு பேர். வேதாந்தத்தில் சமாதானம்னு சொல்லுவோம், அப்புறம் மெடிடேட் பண்ணுற இடத்துலலாம் சமாதின்னு சொல்லுவோம். இங்கே டெக்னிக்கலாக சொல்லும்போது யோக சூத்திரத்தில் மட்டும் சமாபத்தின்னு பேர். வெளியில் எங்கேயாவது போய் சமாபத்தி அப்படின்னு யோகம் பண்ணுறவங்கள்ட்டே போய் சொன்னீங்கன்னா கூட சமாபத்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் யோக சூத்திரமே படிக்கிறது. யோக சூத்திரம் படித்தாதான், வியாச பாஷ்யம் படித்தாதான் இந்த டெர்மினாலஜி ஸ்பெஷலாக இங்கே தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சமாபத்தி, சமாதானம், சமாதி 3ம் சினானிம்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். நடிச்சா ஓம் பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. விதர்க்கம், விதர்க்கம் தானே, சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், ச விதர்க்கம், விதர்க்கத்தோடு சேர்ந்தது சவிதர்க்கம். விதர்க்கம்னா என்ன அர்த்தம் வரப்போகுது, அடுத்த சூத்திரம்லாம் வரப்போகுது. விதர்க்கத்தை பற்றி தான் அடுத்து 42 43 வரப்போகுது. ஒவ்வொருத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நாளைக்கு கிளாஸ் தான். ச விதர்க்கம்
சவிதர்க்கம். ச போட்டிங்கன்னா கூடியன்னு அர்த்தம், சேர்ந்துன்னு அர்த்தம். விதர்க்கத்தோடு சேர்ந்த சமாதி சவிதர்க்க சமாதி. விசாரத்தோடு சேர்ந்த சமாதி சவிச்சார சமாதி அப்படின்னு பேர். நிர்விதர்க்கம்னு போட்டிங்கன்னா விதர்க்கத்தோடு சேராத சமாதி நிர்விதர்க்க சமாதி. விசாரத்தோடு சேராத சமாதி நிர்விச்சார சமாதி. இதை பற்றி தான் அடுத்த சூத்திரங்கள் நாளைக்கு பார்ப்போம்.